இன்றைக்கி நம்ம கிச்சனில் வந்து இன்ஸ்டண்ட்டாக 1 மினிட்ல அரைக்கக்கூடிய ஒரு சட்னி ரெசிபி பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான சட்னி. இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நல்லா தண்டெல்லாம் நீக்கிட்டு நல்லா அலம்பி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் புளி பார்த்திங்க அப்படின்னா ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி. இந்த ஃபுல்லாக நான் வந்து ஒரு அரைக்கட்டு கொத்தமல்லி எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கு வந்து ஒரு குட்டி எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி. அதுக்கப்புறம் வரமிளகா ஒரு 4, உப்பு தேவையான அளவு 1 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கடுகு 1 டீஸ்பூன், பெருங்காயத்தூள் கொஞ்சம். இவ்வளோ தான். இதை நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம கொத்தமல்லியை வந்து மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து இவ்வளோ ஃபுல்லாக இருக்குதுன்னு பார்க்காதீங்க. அரைச்சோடனே ரொம்ப குறைஞ்சிரும் சட்னி. இதனால் அமுத்திக்கோங்க. இப்போ வந்து புளி வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி பிச்சு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நான் பிச்சு ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நான் வந்து 4 வரமிளகா சொல்லியிருந்தேன் இல்லையா, அதில் 3 வந்து இப்போ நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். 1 வந்து தாளிக்கும் போது சேர்த்துக்கலாம். இப்போ இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு எடுத்து வச்சுருக்கேன். அப்போ அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை வந்து ஃபஸ்ட்டு ட்ரையாக அரைச்சிட்டு அப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கிரைண்ட் பண்ணிவிட்டு வந்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கொத்தமல்லி சட்னி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதுக்கு தாளிப்பு கொடுத்துடலாம். இப்போ அடுப்பில் நான் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சோடனே நம்ம கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். கடுகு நல்லா வெடிச்சதுக்கப்புறம் நம்ம ஒரு வரமிளகா, அப்புறம் பெருங்காயத்தூள் கொஞ்சம், இப்போ நம்ம ஆட் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான நம்மளோட கொத்தமல்லி சட்னி 1 மினிட்ல ரெடி ஆயிடுச்சு. இது வந்து இட்லி, தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா பிரியதர்ஷினிஸ் கிச்சன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.